வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பச்சைப்பயிறு குழம்பு தான் செய்ய போகிறோம். கிராமத்து பாணியில் வித்தியாசமான சுவையோட ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிரை போட்டுக்கலாம். அளவான தீயில் ஒரு 2 நிமிஷம் இதை கைவிடாமல் வறுக்கணும். லேசாக செவக்கிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து பாத்திரத்தில் போட்டு ஒரு 2 தடவை தண்ணியில் அலசிக்கலாம். தண்ணியில் அலசின பிறகு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். 6 பல் பூண்டு, பூண்டு பெருசாக இருந்தால் 3 போதும். 4 பச்சை மிளகாய், பெருசாக இருந்தால் 3 போதும். 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் மல்லி, இதை கண்டிப்பாக சேர்க்கணும். 1 தக்காளி நறுக்கினது, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சைப்பயிருக்கு 3 கப் தண்ணி சரியாக இருக்கும். நான் ரசம் வைக்கணுங்கிறதுக்காக 4 கப்பாக ஊற்றியிருக்கேன். இப்போ குக்கரை மூடி 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 6 விசில் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். இதில் இருக்கிற தண்ணியை வேறு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் மசிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்ட பிறகு வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு மீதியை ரசத்துக்காக எடுத்து வச்சுட்டேன். இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அளவான தீயிலேயே கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, சின்னதாக 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 4-5 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு வதக்கி விட்டு குழம்புல ஊற்றிடலாம். இந்த பச்சைப்பயிறு குழம்போட வாசனைக்கும் சுவைக்கும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும். அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பச்சைப்பயிறு குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.